பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கோபியும் போயிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கோபி சமையல் வேலையில கழுத்துல இறங்கிட்டு போலன்னு ஈஸ்வர் சொல்றாங்க. ஆமாம்மா, கோபி கெட்டப்பெல்லாம் சூப்பரா இருக்கு. வேஷ்டி கட்டிட்டு நீ சமையல் பண்றத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துட்டு, அத்தை இந்த ஸ்வீட் நான் புதுசா ட்ரை பண்ணேன். அத்தை இதை நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது ஈஸ்வர் எடுக்கலாம்னு வரும்போது கோபி எடுத்து சாப்பிடுறாங்க. பாக்கியா உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு. நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு கோபி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குன்னுவாங்க. பாக்கியா டேங்க்ஸ் அப்படின்றாங்க. அதை பார்க்கும்போது ஈஸ்வரி ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல நல்லாவே ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ராதிகா கிட்ட போய் தனியா இங்க பார்த்தல, கொஞ்சம் கொஞ்சமா என் புள்ள மாறிட்டு இருக்கா. அதனால என் புள்ளைய விட்டு போறதுதான் உனக்கு நல்லது. இனி கோபிக்குள்ள நீ ஒன்னு சேர்ந்து வாழணும்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா பாக்கியாவும் கோபியும் ஒன்னு சேரணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்கள ஒன்னு சேர்த்துறதுக்காக தான் எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்க. அதனால நீயே அவனோட லைஃப் விட்டு விலகி போறதுதான் உனக்கு நல்லதுன்றாங்க. இல்ல வச்சுக்கோ, இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீதான் கஷ்டப்படுவேன்னு ஈஸ்வரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈஸ்வரி சொன்னதை கேட்ட உடனே ராதிகா கவலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ராதிகா என்ன செய்வாங்க? கோபியை விட்டு விலகி போக போறாங்களா, இல்ல கோபி தனக்கு வேணுன்றதுக்காக போராட போறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.